Hi class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஓகே கைஸ், இன்டகிரேஷன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகே, ஐ ஹோப் ஸோ இன்டகிரேஷனில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நம்புகிறேன். பிகாஸ் எல்லா கான்செப்டும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஒரு கொஸ்டினும் வந்து எல்சிஆர்டியில் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோடு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்டகிரேஷனில் உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, அண்ட் இவ்வளோ நாளாக பார்த்து பயந்த இன்டகிரேஷன் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்டகிரேஷன் வீடியோ பார்க்கலனாக்கா நான் ப்ளேலிஸ்ட்டில் போய் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் அந்த வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டேன் அண்ட் நீட்டாக வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டம் இருக்காது. ஓகே, அண்ட் இன்டகிரேஷன் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒரு வேளை நீங்கள் இன்டகிரேஷன் இன்னும் படிக்கலைன்னா இந்த இது தான் படிக்க போகிறீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப இன்டகிரேஷனோட இன்டெப்த் கான்செப்ட்லாம் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரலில் வந்து இருக்காது. ஓகே, ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான் இருக்கும், இருந்தாலும் புரியும். ஓகே, பட் ஸ்டில் இன்டகிரேஷனை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஒருவேளை நீங்கள் இன்டகிரேஷனே ஒன்றும் படிக்கலனாக்கா டோன்ட் வரி, என்னோடய வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்டகிரேஷனாக என்னென்னு தெரியலனா கூட ஃப்ரம் 0 to ஹீரோ உங்களை மாற்றிடுவேன். சரியா? ஸோ அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் புரிஞ்சிடும். இப்போ நம்ம இன்றைக்கி இன்டகிரேஷனோட அடுத்த பார்ட்டு விச் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸ். ஓகே, டெரிவேட்டிவ் படித்தோம், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் படித்தோம்ல, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல் பற்றி நான் லாஸ்ட்டு அதான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன, ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு உங்களை ஏரியா கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஒரு ஏரியா கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க கரெக்டாக. பட் ஒரு கர்வை கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொன்னால் கஷ்டம் தான், இர்ரெகுலர் கர்வ் வந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அதெல்லாம் என்னென்ன டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ப்பீங்க, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்ப்பீங்க, எப்படி வந்து ஏரியாஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் ரிவிஷன்ஸ் பண்ணுவோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ், உங்கள் 11th கிளாஸோட சம் பேசிக் ரிவிஷன். ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் இன்னையோட இல்லை ஒரு 2 கிளாஸ் எடுத்துப்பேன் மோஸ்ட்டாக. ஓகே, அதோட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேல்குலஸ் புரிஞ்சிடும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் பாக்கி இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நவ் பிஃபோர் ஸ்டார்டிங் ஒரு மோட்டிவேஷன் கோட்டோட ஆரம்பிப்போம், ஏன்னா 2-3 நாள் ஆச்சு கோட் பார்த்து. ஓகே, earn your trophies at practice. Okay, you just pick them up at the competitions. Okay, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கனாக்கா ப்ராக்டிஸ். ஓகே, அதுதான் உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டேட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் எதுக்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும். ஓகே, ப்ரிப்பரேஷன் பார்ட் இருக்குல்ல உங்களுக்கு, தட் இஸ் கோயிங் டு டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் ட்ராஃபி யூ ஆர் கோயிங் டு சூஸ். ஓகே, நீங்கள் வந்து ஒரு கோல்டு மெடல் அடிக்க போகிறீங்களா, இல்லை ஒரு சில்வர் மெடல் அடிக்க போகிறீங்களா, இல்லை ப்ரான்ஸ் மெடலா, இல்லை அந்த காம்படிஷனில் டோட்டலாக ஃபெயிலியர் ஆக போகிறீங்களா, இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணிட்டுனா உங்கள் ப்ராக்டிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ப்ராக்டிஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ப்ராக்டிஸில் கன்சிஸ்டன்சி இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்களோ ப்ராக்டிஸில், ஓகே, ப்ராக்டிஸில் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரியல் எக்ஸாமில் இல்லை ரியல் காம்படிஷனில் அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு கோட் ஒன்று இருக்குது, ஒரு எனக்கு பிடிச்ச பழமொழி என்னென்னா இப்படி சொல்லுவாங்க, இட் இஸ் பெட்டர் டு ப்ளீட் மோர் இன் ப்ராக்டிஸ் தென் இன் வார். ஓகே, நீங்கள் வந்து ஒரு சண்டையில் போய் பயங்கரமாக ரத்தம் சிந்தறதோட ப்ராக்டிஸ்லேயே ரத்தத்தை சிந்தி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சந்தையில் உங்களுக்கு ரத்தமே வராது. ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸை வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ, கன்சிஸ்டன்ட், ஓகே, அது ரொம்ப மிக்கும். இன்றைக்கி நல்லா படிப்பீங்க, நாளைக்கு படிக்க மாட்டீங்க. ஓகே, அதுக்கு அடுத்த நாள் படிக்க மாட்டீங்க, திருப்பி உங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி படிக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல் படிக்கிறது வேஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிக்ட் கன்சிஸ்டன்சி வேணும். இன்றைக்கி பண்ணுறதை விட நாளைக்கு நிறைய பண்ணணுமே கண்டி, இன்றைக்கி பண்ணுறதோட நாளைக்கு கம்மியாக பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸில் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது காம்பன்சேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டெஃபினெட்லி உங்களுக்கு ரிசல்ட்
நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, ப்ராக்டிஸை வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க. ப்ராக்டிஸை என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டில் கிடைக்க போகுது. ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, பண்ணிடலாம். அண்ட் கைஸ், புது லெசன் ஆரம்பிக்கிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல் ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் நான் எடுத்த லெசனாக நான் எப்படி எடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த லெசனும் அதே மாதிரி தான். இதை பார்த்து எதுவும் தெரியாமல் இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, என் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா யூ வில் பி ஜஸ்ட் வாவ். ஓகே, உங்களுக்கு அவ்வளோ நல்லா புரிஞ்சிடும். அண்ட் என்னோட இந்த ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேணும். ஓகே, இப்போ வெறும் 410 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க என் கையில். ஓகே, இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 500 to 560 கிட்டேயாச்சும் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நாலேஜ் கெயின் பண்ணட்டும். ஓகே, அண்ட் ஃபைனலாக சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வெல்கம் டு கான்செப்ட் கேப்சூல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பேசியாச்சு இன்றைக்கி. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு வந்து அதான் இன்டெக்ரேஷன் நடத்துகிறப்பே சொன்னேன். இன்டெக்ரேஷனோட மெயின் அப்ளிகேஷன் ஃபிசிக்ஸில் ஏரியா ஆஃப் கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஜென்ரலாக நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்து இதோட ஏரியா என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அதுவே நிறைய ட்ரையாங்கிளுக்கு நிறைய டைப் ஆஃப் ஏரியா ஃபார்முலா இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி கிவன் ஸ்பெசிஃபைட் ஷேப்புக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஓகே, பட் ஒரு கிராஃப்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலரான ஒரு கர்வ் கொடுத்துட்டு இந்த கர்வுக்கு ஏரியா கண்டுபிடிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி கர்வுக்கு ஏரியா கண்டுபிடிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கஷ்டம் இல்லை. ஸோ நம்மளோட அந்த டிஃபிகல்ட்டியை போக்குறது தான் இன்டெக்ரேஷனோட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து டெஃபினட் இன்டெக்ரல் வந்து யூஸ் ஆகும். நமக்கு டெஃபினட் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எனி கர்வ், ஓகே, லெட் இட் பி எனி கர்வ், அந்த கர்வோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம கர்வ்னு எடுத்தாக்கா அதை வந்து கண்டிப்பாக நம்ம கிராஃபில் தான் வரைய போகிறோம். சரியா? ஸோ கிராஃபில் ஒரு கர்வை வரைகிறேன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கர்வ் இருக்குது. ஓகே, இந்த கர்வில் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து எக்ஸ் ஈக்குவல் டு A to B இருக்குன்னு வச்சுக்கோமே. ரெண்டு விதத்தில் நம்ம ஏரியா பார்க்கலாம் இந்த கர்வுக்கு. கரெக்டாக? சரி, நான் திருப்பி வரைகிறேன். இந்த கர்வ் இருக்குடா. ஓகே, திஸ் இஸ் த கர்வ். இந்த கர்வுக்கு ஏரியானா ரெண்டு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, ஐ கேன் ஃபைண்ட் மை ஏரியா இன் திஸ் வே. ஓகே, வெர்டிக்கல் ஏரியான்னு வச்சுப்போமா, இதை வெர்டிக்கல் ஏரியா. ஓகே, இல்லாட்டி ஐ கேன் ஃபைண்ட் ஹாரிசான்டல் ஏரியா. ஓகே, ஸோ ரெண்டு விதத்தில் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் ஏரியா கண்டுபிடிக்கிறனால உங்களோட ஏரியா ஃபார்முலா வந்து ரெண்டாக பிரியும். ஓகே, ஐதர் இட் மே பி dx ஆர் இட் மே பி dy. ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், எப்போ dx எடுக்கணும் எப்போ dy எடுக்கணுன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் எப்படி இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குன்ற புரிஞ்சுக்கோங்க. சரியாக புரிஞ்சுக்கலாம். சரி, நான் ஃபார் எக்ஸாம்பிள் XY கிராஃப் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் நான் ஒரு கர்வ் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த கர்வோட வேல்யூ என்னென்னா y ஈக்குவல் டு f of x. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் b அந்த மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, y ஈக்குவல் டு fx தான் இந்த கர்வோட என்னது டெஃபினேஷன். ஓகே, இந்த கர்வோட டெஃபினேஷன் என்ன? y ஈக்குவல் டு fx. ஓகே கைஸ், புரிஞ்சா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கர்வோட ஏரியா எனக்கு வேணும். ஓகே, எப்படி வேணும்னாக்கா இந்த பார்ட் எனக்கு ஏரியா வேணும். ஓகே, ஸோ இந்த பார்ட் ஏரியா வேணும்னா லிமிட் என்ன? ஏலேருந்து பி வரைக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு இந்த AB டேஷ் இந்த கர்வோட ஏரியா வேணும்னாக்கா என்ன பண்ணணும்? ஒன்று எனக்கு ஏதாச்சும் ஒரு டேரெக்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் அதை அப்ளை பண்ணிடலாம். பட் எனக்கு டேரெக்டாக ஃபார்முலா தெரியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா, எனக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா தெரியும் ஜென்ரலாக, லென்த் இன்ட்டு பிரெத். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேளை எனக்கு இந்த ஃபுல் ஏரியா தேவையில்லை. இந்த கர்வை நான் ரொம்ப சின்ன ஸ்ட்ரிப் ஒன்று பிரிச்சுட்டேன். ஓகே, ஸ்ட்ரிப்போட கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு கட்டு. ஓகே, ஸோ இந்த கட்டை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? ஓகே, இந்த ஃபுல்லில் தான் வந்து ஒரு கர்வு, பட் இதை வந்து நான் ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பாக பிரிச்சுட்டேன். ஓகே, அப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். ஆமே ரைட்? எப்படி? லென்த் இன்ட்டு பிரெத். இதோட லென்த் என்ன வரும்? y ஈக்குவல் டு fx தான் இதோட லென்த். கரெக்டாக? இது வந்து என்னது? பிரெத் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸு. கரெக்டாப்பா? கவனிங்கடா, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் என்னது?
இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சஸா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன் ஓகே. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன் ஓகே. இப்போ நான் இங்கே ஒரு சின்னதாக இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துட்டேன் ஓகே. லெட் அஸ் அஸ்யூம் தட் டிஸ்டன்ஸ் as dx, எனி ஸ்மால் டிஸ்டன்ஸ் dx ஓகே. ஃபுல் டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த எக்ஸ்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டு dx எடுத்திருக்கேன் ஓகே. இதுதான் இதோட பிரெத்து. இதோட ஹைட் வேணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக dx போட்டோன்னா எனக்கு ஹைட் கிடச்சிடும், விச் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதோட ஹைட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, பிரெத் வந்து dx ஓகே. அப்போ இந்த சின்ன ஸ்ட்ரிப்போட ஏரியா என்னது, லென்த் இன்டு பிரெட், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இந்த சின்ன ஸ்ட்ரிப்போட ஏரியா. ஆமே ரைட். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்மால் ஸ்ட்ரிப் எப்படி கண்டுபிடிப்பீங்க, லென்த் இன்டு பிரெத் ஓகே. ஸோ அதாவது y இன்டு டிஎக்ஸ் தான் இதோட ஏரியா. y ஈக்குவல் டு நத்திங் பட் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ உங்கள் சின்ன ஸ்ட்ரிப்போட ஏரியா வந்துச்சு என்ன வந்துச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஓகே. அப்போ இப்போ என்கிட்ட ஒரு சின்ன ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த மாதிரி இந்த கர்வில் எத்தனை ஸ்ட்ரிப்பு போடலாம், போட்டுக்கிட்டே போகலாமா ஓகே. ஸோ டெஃபினட் இன்டெக்ரலில் 2 லா படித்தோம். ஒன்று வந்து லிமிட் ஆஃப் சம்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா, லிமிட் ஆஃப் சம். அப்போ என்ன பண்ணோம், அதில் ஒரு ஸ்ட்ரிப்பையுமே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிட்டு போகணும்ல. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பையும் ஆட் பண்ணிட்டு போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம லிமிட் ஆஃப் சம்மில் ஃபைனலாக ஒரு டெரிவேஷன் கொண்டு வந்தோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பு கிடச்சிட்டு இந்த ஃபுல் ஏரியா வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரிப்பையே அப்படியே இன்டெகிரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறேன், அப்ளைங் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைடு ஓகே. அப்போ ஒரு சின்ன ஏரியாவை இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு டோட்டல் ஏரியா கிடைக்கும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் இஸ் கேபிட்டல் ஏ ஓகே. கேபிட்டல் ஏ இருக்குது. அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணணும் ஓகே. எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணணும். நவ் இந்த லிமிட் மட்டும் கவனிங்க ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பு எப்படி எடுத்தோம், வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தோம் கரெக்டாக. இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிப்பு எத்தனை இருக்குது, இப்படியே போய்கிட்டு இருக்குது கரெக்டாக. அதாவது ஃப்ரம் ஏலேருந்து பி வரைக்கும் இந்த ஸ்ட்ரிப்பு மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு கரெக்டாக. அப்போ என் லிமிட் எப்படி இருக்குது, ஏ டு பி ஓகே. நல்லா கவனிங்க, லிமிட் எப்படி ஏ டு பி, வேர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா, இன்டெகிரேஷன்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸில் ஏ அண்ட் பி சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகே. வேர் ஏ ஈக்குவல் டு ஏ அண்ட் பி, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ஏரியா கண்டுபிடிக்குமோ அந்த லிமிட் வந்துடும் சரியா. இது எப்போனா வென் யூ ஆர் அஸ்யூமிங் அ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப், அதாவது உங்களுக்கு டிஎக்ஸ் தான் உங்களோட பிரெத் ஓகே. எக்ஸ் ஆக்சஸை பொறுத்து உங்கள் ஸ்ட்ரிப்பு மூவ் ஆச்சுனாக்கா ஏ டு பி வந்து எக்ஸ் ஆக்சஸை பொறுத்து இருக்குது ஓகே. இது வந்து இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஓகே. ஒருவேளை வந்து என்னோடய கர்வ் இப்படி இருக்குது ஓகே. என்னோடய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, y is a function of f of x ன்னு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, x is a function of f of y. அதாவது உங்கள் y வந்து இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் மாதிரி உங்கள் y-ஓட வேல்யூ டிபெண்ட் பண்ணி உங்கள் x-ஓட வேல்யூ இருக்கும் சரியா. அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும் a to b எடுத்துக்கிறேன் ஓகே. இங்கே ஒரு கர்வ், இந்த கர்வோட டெஃபினேஷன் x equal to f of y ஓகே. a to b இங்கே இருக்குது ஓகே. அப்போ ஃபார் எனி வேல்யூ y உங்களுக்கு x என்ன வரும், f of y. ஆமே ரைட். ஃபார் எனி வேல்யூ ஆஃப் y x equal to என்னது, f of y. அப்போ அதே மாதிரி நான் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்துட்டேன், அதோட விட்த் வந்து dy இருக்குது. அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும், ஹைட் இஸ் நத்திங் பட் x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் y. ஆமே ரைட் கரெக்டாக, x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் y. அப்போ தான் எஃப் ஆஃப் y இன்டூ dy பண்ணால் இந்த சின்ன ஸ்ட்ரிப்போட ஏரியா கிடைக்கும் ஓகே. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் சின்ன ஸ்ட்ரிப் என்னது, dA ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ dy ஓகே. முன்ன எப்படி வந்துச்சு, y இன்டூ dx வந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ் இன்டூ dy வருது ஓகே. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் ஒய் கரெக்டாக. ஸோ எஃப் ஆஃப் ஒய் இன்டூ டிஒய், இதுதான் வந்து உங்களோட டோட்டல் ஏரியா ஓகே. லிமிட் வந்து ஆஸ் யூஷுவல் ஒய் ஈக்குவல் டு ஏலேருந்து ஒய் ஈக்குவல் டு பி. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி வரைக்கும், இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏலேருந்து ஒய் ஈக்குவல் டு பி வரைக்கும் ஓகே. ஸோ இந்த 2 கான்செப்ட் இம்பார்ட்டண்ட். ஒன்று உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பாக இருக்கும், இல்லை ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பாக இருந்தால் டிஎக்ஸ் வரும், ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்பாக இருந்தால் டிஒய் வரும். எப்போ டிஎக்ஸ்னு வருதோ அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். எப்போ டிஒய்னு வருதோ அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்கும் ஓகே. அண்ட் லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டு எக்ஸ் ஈக்குவல் டு பி வரைக்கும் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏலேருந்து ஒய் ஈக்குவல் டு பி வரைக்கும் இருக்கும். இந்த 2 டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகே. சிம்பிளாக வெர்டிக்கல்னா டிஎக்ஸ் ஓகே, ஹாரிசான்டல்னா டிஒய் ஓகே. வெர்டிக்கல்னா டிஎக்ஸ், ஹாரிசான்டல்னா டிஒய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. அப்படியே ஆப்போசிட் ஒரு கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபில் வெர்டிக்கல் ஆக்சஸ் என்னது, ஒய் ஆக்சஸ். ஹாரிசான்டல் ஆக்சஸ் என்னது, எக்ஸ் ஆக்சஸ் ஓகே. அப்போ டிஃப்ரென்ஸ் அது இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப வெர்டிக்கல் ஆக்சஸில் உங்கள் ஸ்ட்ரிப் இருந்துச்சுனாக்கா அப்படியே ஆப்போசிட் டிஎக்ஸ்ன்னு இருக்கும்.
ஓகே. அதுவே ஹாரிசான்டலாக உங்கள் ஸ்ட்ரிப் இருந்துச்சுனாக்கா அப்போ அப்படியே ஆப்போசிட் டிஒய் இருக்கும். ஓகே, இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் இந்த 2 கான்செப்டும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்ட்ரிப் வெர்டிக்கல்னா டிஎக்ஸு, ஸ்ட்ரிப் ஹாரிசான்டல்னா டிஒய். எப்போ டிஎக்ஸ் இருக்கோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், எப்போ டிஒய் இருக்கோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் ஒய். ஓகே, தட்ஸ் இட். இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பாதி கொஷின் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி தான். ஓகே, கான்செப்ட் வந்து இன்டெகிரேஷனில் கிடையாது இந்த சாப்டரில். ஓகே, கான்செப்ட் எதில் இருக்குன்னா உங்கள் ஸ்ட்ரெயிட் லைன், உங்களோட பேரபோலா ஈக்குவேஷன், ஹைப்பர்போலா ஈக்குவேஷன், ஓகே, அண்ட் கோனிக் செக்ஷன். ஆப்வியஸ்லி பேரபோலா ஹைப்பர்போலாலாம் கோனிக் செக்ஷன் தான். ஓகே, சர்க்கிளோட ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன், கோனிக் செக்ஷனோட ஈக்குவேஷன், இந்த 3தோட ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஏன்னா இன்டெகிரேட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். பட் எப்படி வந்து நீங்கள் ஈக்குவேஷன் அப்ளை, ஒரு கர்வ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த கர்வை பார்த்த உடனே ஒன்று நீங்கள் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் கர்வ் வரைகிற மாதிரி இருக்கணும். ஓகே, பிகாஸ் இந்த சாப்டரோட டீட்டெயிலே என்ன, இந்த சாப்டரோட மோட்டிவே ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அந்த டயக்ராம் தெரியணும்னா எந்த கர்வை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். கரெக்டாக சர்க்கிள்னால் சர்க்கிள்னு வரையணும். அப்போ தான் வந்து கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து ஏரியா வந்து ப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ முக்கியமாக வந்து கர்வ்ஸோட நாலேஜ் வேணும். டோன்ட் வரி, அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கிளாஸ்லேயே வந்து என்னென்னலாம் கர்வ்ஸ்லாம் பாசிபிளோ அது எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். சரியா, ரிவைஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அந்த பார்ட் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, அண்ட் முக்கியமாக இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். 70% வந்து இந்த சாப்டரில் இந்த ஒரே ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, என்னதுன்னா இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக, x/2 இன்ட்டு ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் முக்கால்வாசி இந்த சாப்டரே இருக்குது. ஓகே, இந்த ஒரே ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா தான். ஓகே, அப்போ என்ன ஆப்வியஸாக என்ன இன்டெகிரேஷன் ஈஸி ஆகிடுச்சு. அப்போ உங்கள் கையில் என்ன கஷ்டமாக இருக்க போகுதுன்னா கர்வ்ஸை பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்கணும். கரெக்டாக, ஓகே, அதுக்கப்புறம் பவுண்ட் எப்படி வந்து கர்வ் வந்து பவுண்ட் ஆகுது அதை பொறுத்து ஏரியா வந்து இமேஜினேஷன் பண்ணி கரெக்டாக டயக்ராமை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா, டோன்ட் வரி, நான் இருக்கும்போது பயப்படாதீங்க, நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டே வாங்க. ஓகே, ஸோ முக்கியமாக இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகே, எப்படி இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுதுன்னு சும்மா ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகே, ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகே, இதுதான் வந்து உங்களோட கொஷின். ஓகே, ஃபைண்ட் அவுட் த ஏரியா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இதுதான் உங்கள் கொஷின். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கர்வோட நாலேஜ் ஏன் இருக்கணும்னு சொன்னாக்கா, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ன்றது என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதை பார்த்த உடனே கர்வ்ஸோட ஐடியா இருந்துச்சா சொல்லிடுவாங்க இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகே, இன்னும் நல்லா தெளிவாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இது வெறும் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இல்லை, சர்க்கிள் பாசிங் த்ரூ ஹூ சென்டர் இஸ் அட் த ஆரிஜின். ஓகே, அந்த சர்க்கிளோட இதுதான் எதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுக்கு ஆரிஜின் வந்து 0,0, அதோட ரேடியஸ் வந்து ஏ இருந்துச்சுன்னா அப்போ இந்த சர்க்கிளோட கர்வ் தான் இது. ஓகே, அப்போ இந்த சர்க்கிளோட ஏரியா என்ன வரும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல பை ஏ ஸ்கொயர். கரெக்டாக, ஸோ பை ஏ ஸ்கொயர் ஃபார்முலாவை எப்படி வந்து இங்கே பாருங்கள், பை ஏ ஸ்கொயர் ஃபார்முலாவை எப்படி இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரணும்னு மட்டும் பாருங்கள். சரியா, ஸோ இப்போதைக்கு வந்து பாருங்கள், இதுதான் வந்து உங்களோட கர்வ். ஓகே, இதுதான் உங்கள் சர்க்கிள், இது வந்து ஆரிஜின். இந்த பாயிண்ட் வந்து என்னது A,0 வரும், ரேடியஸ் தானே இது, ரேடியஸ் வந்து A,0. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபுல் சர்க்கிளோட ஏரியா வேணும். ஓகே, பட் இந்த சர்க்கிள் வந்து சிமெட்ரி தானே. கரெக்டாக, அப்போ நான் இந்த ஃபுல் சர்க்கிளுக்கு மொத்தமாக ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு கர்வோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஓகே, இன்ட்டு 4ன்னு பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிளோட ஏரியா கிடச்சிடும். am I right வரும். ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் த டோட்டல் ஏரியா, ஓகே, அப்படி வச்சோம் நீங்கள் போடலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபுல் சர்க்கிளுக்கு ஒரு ஏரியா கூட நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் கவனிங்க, என்ன பண்ண போகிறேன், நான் சின்ன குவாட்ரண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு சின்ன குவாட்ரண்ட்டுக்கு நான் ஏரியா கண்டுபிடிச்சேன்னா இன்ட்டு 4 பண்ணனாக்கா எனக்கு டோட்டல் ஏரியா கிடச்சிரும், சின்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த குவாட்ரண்ட்டை மட்டும் தனியாக வரைஞ்சிருக்கேங்க. ஓகே, see here, இந்த குவாட்ரண்ட்டை மட்டும் இங்கே தனியாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் இந்த பாயிண்ட் என்னது 0,0, இந்த பாயிண்ட் என்னது A,0, am I right, A,0. ஓகே, இந்த பாயிண்ட் என்னது அதே மாதிரி 0,A. ஓகே, பாயிண்ட் தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ எனக்கு இந்த சர்க்கிளோட ஏரியா வேணும். ஓகே, ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஓகே, ஒன்று நீங்கள் ஹாரிசான்டலாக ஸ்ட்ரிப் எடுத்தும் பண்ணிக்கலாம், இல்லை
வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இங்கே வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்து பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தேன்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து எப்படி மூவ் ஆக போகுது, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கா. ஓகே, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரம் 0 to a இந்த ஸ்ட்ரிப் வந்து மூவ் ஆகிக்கிட்டே போகும். சரியா, ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்துருக்கனால என்னோட இந்த கர்வோட ஈக்குவேஷன் என்ன எழுதணும், என்ன சொல்லியிருக்கேன், வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் என்ன பண்ணணும், dxன்னு போடணும். கரெக்டாக, வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் வெர்டிக்கல் ஆக்சஸ் அதாவது y ஆக்சஸை டிபிக் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும், dxன்னு எடுக்கணும் நம்ம. ஓகே, dxன்னு எடுக்கணும். dxன்னு எடுத்தால் yயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக yயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கவனிங்க என்ன சொன்னேன், வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் dxன்னு எடுக்கணும்னு சொன்னேன், yயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் which is f of x. அப்போ உங்களோட given curve இந்த இடத்துல என்னது, x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயரு f of xல நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, எப்படி, ஜஸ்ட் yயை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒன் மினிட். ஸோ y ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ உங்களோட ஓகே, அப்போ உங்களோட கர்வோட ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு, கர்வோட ஈக்குவேஷன் இஸ் ரூட் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, நல்லா புரியுதா, நான் எதுக்கு வந்து இந்த இடத்துல a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஏன் எடுக்கல, பிகாஸ் நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்னா dx எடுத்துன்னா f of x தான், ஃபங்க்ஷன் ஆஃப் x தான் எடுக்கணும், y எடுக்கக்கூடாது. கரெக்டாக, ஸோ அதனால் நான் என்னோட கர்வோட ஈக்குவேஷன் இப்படி எழுதிட்டேன். ஓகே, அண்ட் லிமிட் என்னது, 0லேருந்து a வரைக்கும் என் கர்வ் வந்து மூவ் பண்ண போகுது. ஓகே, ஸோ லிமிட் 0 to a f of x dx தான் என்னோட ஃபார்முலா. ஓகே, சின்ஸ் என்கிட்ட 4 குவாட்ரண்ட் இருக்கனால இன்ட்டு 4 பண்ணிக்கிறேன், அப்போ டோட்டல் ஏரியா கிடச்சிரும். ஓகே, அப்போ டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு என்னது, இன்டெக்ரல் 0 to a ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx. அண்ட் இதோட டேரக்ட் ஃபார்முலா இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், என்னது, இன்டெக்ரல் ஆஃப் இதை இன்டிகிரேட் பண்ணோம்னாக்கா x by a ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a. ஓகே, 0 to a. ஓகே, டெஃபினட் இன்டெக்ரல்ன்றால் நீங்கள் c போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதில் ஏவோட வேல்யூ ஜீரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல a சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 0, அப்போ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். ஓகே, அப்புறம் a ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் a பை a, அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகே, அப்போ இந்த டேர்ம் மட்டும் பாக்கி இருக்கா, அது இங்கே எழுதிட்டேன். ஓகே, அதே மாதிரி 0 சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இந்த ஃபுல் டேர்ம் அகெயின் 0 ஆகிடும். இந்த இடத்துல வந்து திருப்பி இது ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். கரெக்டாக, ஆமாம், கரெக்டாக எக்ஸ் இருக்க இடத்துல போடுவோம். ஸோ என்ன ஆகிடுச்சு, உங்கள் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். a ஸ்கொயர் டிவைடட் பை சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் வேல்யூ அண்ட் சைன் இன்வர்ஸ் 0ஓட வேல்யூலாம் எப்படின்றத நான் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி நான் எடுத்திருக்கேன் கிளாஸ். ஓகே, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியிலே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்நேரம் உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் வந்து மனப்பாடம் இருக்கணும். ஓகே, நான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ பாருங்கள், வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு டேரெக்டாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து π/2ன்னு சொல்லிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 இஸ் நத்திங் பட் 0. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த ஃபுல் டேர்ம் அகெயின் 0 ஆகிடுச்சு. a ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 π/2. ஓகே, ஸோ 4ம் கேன்சல் அவுட் ஆகிட்டு ஃபைனலாக உங்களுக்கு π ஸ்கொயர் a. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஏரியா. புரிஞ்சா, இப்படி தான் வந்து ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதே கொஷனை நீங்கள் வேறு மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுத்தும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுத்தால் எப்படி ஆகும், ஹாரிசான்டல்னால் என்னது, எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இருக்கா, அப்போ என்னது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்துனா அப்படியே டேரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் dyன்ட்டு வரும். ஓகே, இது dyன்னு வந்துச்சுன்னா இன்டெக்ரலில் உள்ள என்ன இருக்கும், எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ உங்கள் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், f of yயில் இருக்கணும். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் y இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிப்போம், a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இன்ட்டு ரூட்னு வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதே மாதிரி வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள் வேணும்னா. இப்படி தான் வந்து இந்த ஃபுல் லெசனுமே இருக்க போகுது. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கர்வ் தான், ஏன்னா இன்டெகிரேஷன் பண்ணுறது ஈஸி தான். ஓகே, பட் இந்த கர்வை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கு பெரிய டேலண்ட்டு. ஓகே, ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிடுவோம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் இருக்குது, ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் அண்ட் லைன். ஓகே, இப்போ வந்து வெறும் சர்க்கிளுக்கு மட்டும் ஏரியா கண்டுபிடிச்சோம். ஓகே, பட் உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, சர்க்கிள் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் நிறைய லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் இருக்க ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சர்க்கிள். ஓகே, அண்ட் இது ஒரு லைன். ஓகே, இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணணும். இப்போ இது வந்து சிமெட்ரிக் தானே, மேலேயும் கீழே சிமெட்ரிக் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துப்போம். ஓகே,
ஸோ இதோட லிமிட் என்ன, இதோட லிமிட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஜென்ரலாக சொல்கிறேன், டோன்ட் வரி, எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போடுறப்போ நல்லா புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட லிமிட்டோ கண்டுபிடிப்போம். இந்த கர்வோட ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். டேரெக்டாக இன்டெகிரேட் லிமிட் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அதை இன்டூ 2 பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். சரியா? அதே மாதிரி இப்படி ஒரு கர்வ் கொடுத்துட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்து இந்த ஏரியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி ஒரு பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ். ஓகே, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் y ஈக்குவல் டு 4. அதாவது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு ஒரு கர்வ். உங்களுக்கு இந்த டயக்ராம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க கொஷனில். இந்த டயக்ராம்லாம் நீங்களே வரையணும். ஓகே, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஞாபகம் வரணும், இது ஒரு பேரபோலான்ட்டு ஞாபகம் வரணும். ஓகே, பேரபோலாலையும் கூட 4 டைப் இருக்குது. கரெக்டாக? ஒன்று மேலே, ஒன்று இந்த சைடு, ஒன்று அந்த சைடு, ஒன்று இப்படின்ட்டு 4 டைப் இருக்குது. ஓகே, இது எந்த டைப் பேரபோலான்னு ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் வந்து அந்த பேரபோலாவில் இந்த லைனை வச்சு ஓவர்லேப் பண்ணணும். y ஈக்குவல் டு 4ன்னு வச்சு ஓவர்லேப் பண்ணணும். அதுக்கு நடுவில் எந்த ரீஜன் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எந்த பேரபோல் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன். ஓகே, சி y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இது வந்து கண்டிப்பாக மேலே இருக்க பேரபோலாக இருக்கலாம், இல்லை கீழே இருக்க பேரபோலாவாக இருக்கலாம். கரெக்டாக? ஏன்னா உங்கள் y-யோட வேல்யூ வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ் ஐதர் பாசிட்டிவ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். எப்படி இருந்தாலும் y வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க. y-யோட வேல்யூ பாசிட்டிவ். ஓகே, ஃபார் 2 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். நல்லா கவனிங்க, y-யோட வேல்யூ பாசிட்டிவ் ஃபார் 2 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து ஐதர் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, y-யோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். அப்போ ஆப்வியஸாக அது எந்த ஆக்சஸ்? இட் இஸ் வெர்டிக்கல் ஆக்சஸ். கரெக்டாக? அப்போ உங்கள் பேரபோலா வந்து வெர்டிக்கல் ஆக்சஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ். ஃபார் போத் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் y இஸ் பாசிட்டிவ். அப்போ உங்களுக்கு கர்வ் வந்து இப்படி இருக்க போகுது. சரியா? புரிஞ்சா? அண்ட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால இது கண்டிப்பாக பேரபோலா பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகே, ஒரு வேளை இது ஆரிஜினில் பாஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னா y ஈக்குவல் டு 4ax ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, 4ax ஸ்கொயர்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா இது கண்டிப்பாக ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஓகே, டோன்ட் வரி, இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு சொல்லித்தரேன். சரியா? நவ் ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகே, ஸோ பேரபோலாவோட லைன் வரைஞ்சாச்சு, கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்த கர்வ்னா y ஈக்குவல் டு 4. y ஈக்குவல் டு 4னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் அட் y ஈக்குவல் டு 4. ஓகே, அப்போ என்னென்னா நமக்கு இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு நடுவில் இருக்க இன்பிட்வீனில் இருக்க ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? கோஆர்டினேட் கண்டுபிடிக்க தெரியுமா? ஏன்னா இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இந்த ஏரியாவை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏரியாவை நான் பிரேக் பண்ண போகிறேன். எப்படி? சி, இதுதான் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து இங்கே ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. எனக்கு வந்து இந்த ஏரியா வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணுன்னாக்கா எத்தனை கர்வ் இருக்குது? இங்கே y ஈக்குவல் டு 2 4ன்ட்டு ஒரு கர்வ் இருக்குது. இங்கே வந்து y ஆக்சஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு கர்வ் இருக்குது. ஓகே, ஸோ இத்தனை கர்வ் இருக்குது. கரெக்டாக? அதுவே வந்து நான் இந்த இது எடுத்தேன்னா கவனிங்க, என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஏரியா வேணும். ஃபஸ்ட்டு கவனிங்க, இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, இந்த ரெக்டாங்கிளில் ஒரு வேளை நான் இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டேன்னா, நல்லா கவனிங்க, இந்த ஃபுல் ரெக்டாங்கிளில் இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தேவையான ஏரியா கிடச்சிருமா? ஓகே, அது அப்புறம் நான் இன்ட்டு 2 பண்ணனாக்கா என்ன ஆகிடும், எனக்கு ஃபுல் ஏரியா கிடச்சிரும். கரெக்டு தானே? ஸோ என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி. கரெக்டாக? ஒன்றும் இல்லை, கோஆர்டினேட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம், L இன்ட்டு பின்னு வச்சு. ஓகே, அப்புறம் எனக்கு இந்த கர்வோட வேல்யூ தெரியும், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஆமாம், ரைட், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும். அண்ட் எனக்கு லிமிட் தெரியும், இது 0. அண்ட் கோஆர்டினேட்டெல்லாம் யூஸ் பண்ணனா எனக்கு லிமிட்டும் கிடச்சிரும், இந்த இடத்துல கிடச்சிரும். எனக்கு ஒன்ஸ் லிமிட் இருக்குது, கர்வ் இருக்குது, அப்போ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இந்த கர்வுக்கு இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணால் இந்த கர்வோட ஏரியா எனக்கு கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ இந்த ஃபுல் ஏரியாவில் இந்த கர்வோட ஏரியா மைனஸ் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆமாம், ரைட். இது வந்து ஒரு மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்னொரு மெத்தட் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் டேரெக்டாக இங்கே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். ஓகே, டேரெக்டாக இங்கே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு இது 0, இந்த லிமிட் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, வெறும் இந்த ஸ்ட்ரிப்புக்கும் நடுவில் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணாலும் கிடச்சிரும். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரே மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணுவோம். எப்போவுமே dxன்னு வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஒரு வேளை வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்னு வச்சு போட்டால் நம்ம dxன்னு வச்சு சால்வ் பண்ணணும். கரெக்டு தானே? வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்னா எதாவது டிபெண்ட் பண்ணுது, y ஆக்சஸ். y ஆக்சஸ்னால் dxன்னு வச்சு போடுவோம். அப்போ dxன்னு வந்துச்சுனாக்கா இந்த இடத்துல
எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும் கரெக்டாக. கான்ஸ்டண்ட்டாக டிஎக்ஸ்னு வச்சு போடுவோம். கொஷின் அன்லெஸ் அண்ட் அன்டில் நமக்கு வந்து டிஒய் வச்சு போட சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து டிஎக்ஸ்னு வச்சே போடலாம். ஓகே, அப்படி வந்து இதை டிஒய் வச்சு போடணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிப்பு ஹாரிசான்ட்டில் எடுத்தால் என்ன ஆகும், ஹாரிசான்ட்டில் இருக்குன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சஸில் இருந்தாக்கா என்ன பண்ணிக்கணும், அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டிஒய்ன்ட்டு வச்சு போடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், டிஒய் எஃப் ஆஃப் எக்ஸு இன்டெக்ரல் அப்ளை பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஒய்ன்ட்டு அப்ளை பண்ணுவோம். சரியா, பட் நம்ம வந்து இந்த கேஸ்லேயே சால்வ் பண்ணலாம். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இதோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து 0,0 தெரியும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்னன்னு தெரியணும் நமக்கு. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இது என்னது ஆக்சுவலாக கர்வ் கரெக்டாக. இது வந்து அந்த பேராபோலாவில் ஒரு பாயிண்ட் கர்வ் சி. சியோட கோஆர்டினேட் என்ன, எக்ஸ் கமா ஒய். ஆமே ரைட், எக்ஸ் கமா ஒய். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் தானே, கரெக்டு தானே. இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ தெரியும் தானே, ஏன்னா இந்த கர்வும் மீட் பண்ணுற இடம் இது தான். y = 4 இந்த கர்வோட வேல்யூ. அப்போ இந்த இடத்துல y கோஆர்டினேட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 4ன்ட்டு. எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த ஈக்குவேஷனோட கர்வ் வச்சு. y = x²ன்றது உங்களுக்கு கர்வ் கரெக்டாக. ஐ மீன் சாரி, மாற்றி எழுதிட்டணும். x = y² தானே கொடுத்துருக்கு, y = x² தான் கொடுத்துருக்கு கரெக்ட். ஸோ என்ன ஆயிடுச்சு, y = x² உங்களோட கர்வ். உங்களுக்கு எந்த வேல்யூ தெரியும், y-யோட வேல்யூ. அப்போ 4 = x². அப்போ x = என்னது, ப்ளஸ் ஆர் -2. அதாவது +2 இந்த சைடு இருக்குது, -2 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சாச்சா. அப்போ இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ எப்படி வந்து இந்த கோஆர்டினேட் கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்சிச்சுல, கோஆர்டினேட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்ல கவனிங்க, எனக்கு வந்து பிசிஏ ஏரியா வேணும், இந்த ஏரியா வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பிசிஎஃப்ஏ. ஓகே, பிசிஎஃப்ஏ இந்த ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் திஸ் ஏரியா, ஷேட் பண்ண ஏரியா ஏசிஎஃப் கரெக்டாக. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது, ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2 × 4. ஆமரேட் வரும். ஏன் இந்த இடத்துல 0, இந்த இடத்துல எக்ஸோட கோஆர்டினேட் என்ன 2. ஓகே, ஸோ இதோட லென்த் என்னது 2. ஓகே, அண்ட் ஒய்யோட டிஸ்டன்ஸ் என்னது y = 4. இப்போ தான் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ பிசிஎஃப்ஏவோட ஏரியா வந்து 2 × 4 8, அது தெரிஞ்சிச்சு. மைனஸ் ஏரியா ஆஃப் திஸ் கர்வ். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். எந்த ஸ்ட்ரிப் எடுக்க போகிறேன்னா, வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுக்க போகிறேன். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் என்ன அர்த்தம், இது வந்து y டைரெக்ஷனில் இருக்குது கரெக்டாக. வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் வெர்டிக்கல் ஆக்சஸ், அதாவது y டைரெக்ஷனில் இருக்குது. yன்னு எடுத்தாக்க என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஆப்போசிட் dx எடுத்துக்கோங்க. dx எடுத்தால் f of xன்னு எடுக்கணும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான், dx × f of x. f of x என்னது, y = x² தான் இந்த இடத்துல f of xோட ஈக்குவேஷன் x². ஓகே, இன்டெக்ரல் வந்து போட்டுட்டு லிமிட் போகணும். சரியா, 0லேருந்து 2 வரைக்கும், ஃப்ரம் 0 to 2. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஏரியா கிடச்சிரும், உள்ளே இருக்க ஏரியா கிடச்சிரும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 8 - x² இன்டெகிரேட் பண்ணால் x³ / 3. ஓகே, அதுக்கப்புறம் அதில் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 2 1 0. ஓகே, அப்போ என்ன ஆகும், 2³ / 3, 0 வந்து அப்படியே போயிடும். ஸோ 8 - 8 / 3 which is nothing but 16/3. ஓகே, ஸோ இந்த 16/3 என்னதுன்னா உங்கள் ஏரியா ஆஃப் த பிசிஏ. ஓகே, இந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, அதாவது இந்த ஃபுல் டயக்ராமில் பார்த்தோம்னா பாதி டயக்ராமுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க. ஃபுல் ஏரியா வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் × 2ன்னு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் வந்துடுச்சு. டோட்டல் ஏரியா = 32 / 3. ஓகே, ஸோ பார்த்தீங்களா எப்படி வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்க ஷேப்புக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஓகே, என்னன்னாக்கா இதை ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் வச்சு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஃபுல் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் இந்த பார்ட் மைனஸ் இந்த பார்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பண்ணி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்படி இல்லையா, ஒரே அட்டம்ப்டே இந்த கொஷின் முடிக்கணும்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்து தான் போட்டோம் இவ்வளோ நேரமாக. அதுவே ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுத்து போட்டிங்கன்னா ஒரே அட்டம்ப்ட்லேயே இந்த கொஷின் முடிஞ்சிடும். ஓகே, ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்னு வச்சு போட்டுட்டு இந்த y = x² பதில் என்ன போடுவோம், x = √y வச்சு சால்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுவோம், இந்த ஈக்குவேஷனில் டேரெக்டாக போட்டுருவோம். ஓகே, டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் √y வச்சு போட்டுட்டு இந்த இடத்துல dy வரும். லிமிட் வந்து 0 to 2 தான் இருக்கும். வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ஒரே அட்டம்ப்ட்லேயே ஆன்சர் வந்துடும். × 2 மட்டும் பண்ணணும் ஃபைனலாக. ஏன்னா அதுவும் வந்து பாதியாக பண்ணுறீங்க, இதுக்கு தனியாக பண்ணுறீங்க. ஓகே,
கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் கவலையப்படாதீங்க. ஒன்றும் நம்ம லெசனே ஆரம்பிக்கல, ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸு கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறப்போ நல்லாவே புரிஞ்சிடும். சரியா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுக்குறேன், என்ன நடக்குது இந்த லெசன்லன்ட்டு ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே கைஸ், போதும் நியூமரிக்கல்ஸ் தான் போதும். இப்போ கொஞ்சம் தியரி கிளாஸ் பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகே, ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். ஓகே, சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் என்னென்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன்லாம் பாசிபிள் பார்க்குறதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒருவேளை உங்கள் சர்க்கிள் வந்து ஆரிஜினில் கொடுத்தாங்கன்னா, சென்டர் வந்து ஆரிஜினில் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் தான் உங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா உங்கள் சர்க்கிள் வந்து ஆரிஜினில் இருக்குது, அதோட சென்டர்னு அர்த்தம். ஓகே, அதோட ரேடியஸ் ஆர். ஓகே, அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணுவோம். when the center is at origin. ஒருவேளை என் சர்க்கிளில் சென்டர் வந்து ஆரிஜினில் இல்லை, கிராஃபில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, கிராஃபில் ஏதோ ஒரு இடத்துல, அதாவது ஹெச் கம்மா கே இன்ட்டு ஏதோ ஒரு இடத்துல என்னோடய சென்டர் இருந்துச்சுன்னா அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகும்னாக்கா சிம்பிள், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் மாதிரி வச்சுப்போமே. இதுலேருந்து இந்த ஈக்குவேஷன் டெரைவ் ஆயிருக்கு. ஒருவேளை ஆரிஜினில் இருந்துச்சுன்னா ஹெச்சும் 0 கேவும் 0, அப்போ உங்கள் ஈக்குவேஷன் இப்படி ஆகிடும். ஓகே, ஸோ எனிவேர் இந்த கிராஃப் சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, எனிவேர் இந்த கிராஃப். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை வந்து என்னோடய சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, அதோட சென்டர். ஓகே, எக்ஸ் ஆக்சஸில் அதோட சென்டர் இருக்குன்னா என்ன அர்த்தம், அப்போ எந்த வேல்யூ 0, ஒய் 0வாக இருக்குமா இல்லை ஹெச் 0வாக இருக்குமா, ஹெச் கம்மா கேயில் கே 0வாக இருக்குமா இல்லை ஹெச் 0வாக இருக்குமா, கே 0வாக இருக்கும், பிகாஸ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. கரெக்டாக? அப்போ உங்களோட ஈக்குவேஷன் எப்படி ஆகிடுது, சிம்பிள். இதே ஈக்குவேஷனில் ஒரு வேளை கே 0 ஆக்கிட்டோம்னா என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஓகே, அதுவே உங்கள் சர்க்கிள் வந்து ஒரு வேளை வந்து ஒயில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவோம், ஓகே, ஒயில் இருக்குது அண்ட் டச்சிங் த ஆரிஜின். ஓகே, அப்படி இருந்துச்சா என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த டேர்மை 0 பண்ணிக்கலாம், இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள். இந்த 3 ஈக்குவேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் வந்தால் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து வந்து பேரபோலா. ஓகே, பேரபோலா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், 4 டைப் இருக்குது. ஜென்ரலாக பசங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இதெல்லாம். ஓகே, சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன்னு கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இன்ட்டு ஒரு பேரபோலா. ஓகே, ஜென்ரலாக 4 ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayயாக இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ayயாக இருக்கலாம், இல்லை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axஆக இருக்கலாம், இல்லை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4axஆக இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayன்ட்டு இருக்குது. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஆம் ரைட்? 4a ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிட்டேன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போ இதை சும்மா அப்படியே நான் சொல்கிற மாதிரி ரீட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஒரே வேல்யூ ஆஃப் y ஃபார் 2 வேல்யூஸ் ஆஃப் x. ஓகே, 2 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு y வந்து சேம் வேல்யூ, அதாவது எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் y தான், எக்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் y தான். ஓகே, அப்போ என்ன ஒரே ஒரு ஆப்ஷன்னா இதுதான் அந்த கர்வ். ஓகே, ஃபார் போத் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் y இஸ் பாசிட்டிவ். அப்போ என்னாச்சு, இந்த கர்வ். அப்போ நமக்கு இப்படி இருக்கும் கர்வ்னு அர்த்தம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு வச்சு போட்டோம்னா a ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 1/4 ஆகிடும். அதாவது 4a ஈக்குவல் டு 1ன்னு வச்சோன்னா a ஈக்குவல் டு 1/4 வந்துடுது. கரெக்டாக? ஸோ a ஈக்குவல் டு 1/4. இது எப்போனா ஒரு வேளை வந்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இருந்துச்சுன்னா, அதுவே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ayனா எப்படி ஆகிடுது, என்னோட y வந்து மைனஸ் ஒய் ஃபார் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 2 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு எனக்கு வந்து y நெகட்டிவ், அப்போ வந்து என் கர்வ் வந்து கீழே இருக்கும். ஓகே, அதே மாதிரி லாஜிக் நீங்கள் இதுக்கும் போட்டுக்கலாம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ 2 வேல்யூஸ் ஆஃப் ஒய்க்கு எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆச்சு, நமக்கு கர்வ் இப்படி ஒய் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான். அதுவே இந்த கர்வ் பார்த்தா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஓகே ஓகே, 2 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு 2 வேல்யூ ஆஃப் ஒய்க்கு எக்ஸ் வந்து நெகட்டிவ், அதாவது என்னோடய கர்வ் இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் பேரபோலா. ஓகே, இந்த 4 ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதில் லேட்டஸ்ட் ரெக்டமோட வேல்யூ என்னது, L ஈக்குவல் டு 4a. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்ட்ரிப் வரையும் போது யூஸ் ஆகும். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது, ஆக்சுவலி இந்த 4aங்கிறது என்னது, லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகே, 4aங்கிறது லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகே, ஸோ 4a ஈக்குவல் டு 1 இருந்துச்சா என்ன அர்த்தம், a ஈக்குவல் டு 1/4, அதாவது இது வந்து 2a, இதுவும் 2a. ஓகே, a ஈக்குவல் டு 1/4ன்னு வச்சு போட்டோம்னா இது 2a, அதாவது 1/2 1/2ன்னு வரும். சரியா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இது ஒரு டைப் பேரபோலா. இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay + 2 கொடுத்துருவாங்க.
4ay + 2. இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷனை சும்மா அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. எப்படின்னா see here, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கள், சும்மா இப்படி மாற்றி எழுதிக்கோங்க. x² - 2 = 4ay. ஓகே, இப்போ இது பாருங்கள், x² = 4ayனா எப்படி போட்டோம், நம்ம பேரபோலாவை ஆரிஜினில் டச் ஆகி போகிற மாதிரி இப்படி போட்டோம். ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு, 4ay தான், yக்கு 2 வேல்யூ ஆஃப் x தான். ஓகே, பட் x² ஒரு சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் பேரபோலா அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும், ஒய்யோட வேல்யூலேருந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா x² - 2 இருக்குது, 2ay இருக்குது. ஓகே, இங்கே நல்லா கவனிங்க. இனிஷியலாக எப்படி இருந்துச்சு உங்கள் பேரபோலா, ஆரிஜினில் இருந்துச்சு, 0,0 இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா x² - 2 = 4ay. ஒருவேளை என்னோடய பேரபோலா எக்ஸில் தான் இருக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், x = 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x = 0 சப்ஸ்டியூட் பண்ணனாகும் -2 = 4ay வருது. அப்போ y என்னது, y = -2 / 4ay, 4ay அதாவது 1/2a. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, நெகட்டிவில் போயிடுச்சு. அப்போ 0, -2a தான் உங்கள் பேரபோலா இருக்க போகுது. ஓகே, உங்கள் பேரபோலா ஆரிஜின் வந்து 0, -2a, -2 / 4a, அதாவது -1/2a உங்கள் பேரபோலாவோட ஆரிஜின் இருக்கும். அப்போ வந்து உங்கள் பேரபோலா கொஞ்சம் இறங்கிடும். ஓகே, ஒருவேளை இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, x² = -4ay + 2 இருக்குது. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு x = 0ன்னு வச்சுக்கோங்க. x = 0ன்னு வச்சா என்ன ஆகும், ஒய்யோட வேல்யூ வந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ், அதாவது +1/2a வரும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், ஒய்யோட வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்குது, சம் ப்ளஸில் இருக்குது. அப்போ வந்து இந்த பேரபோலா வந்து எப்படி ஆகிடுது, இப்படி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். ஓகே, மீதி கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஒரே வேல்யூக்கு 2 வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதாவது -yக்கு 2 வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ y நெகட்டிவ்னா இந்த சைடில் தான் y நெகட்டிவ், 2 வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து பாசிபிள் கர்வ்ஸ். ஓகே, இந்த கர்வ்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோன்னு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா புரிஞ்சிடும். சரியா? ஸோ அடுத்து பேரபோலாவோட முடிஞ்சுன்னா அடுத்து எலிப்ஸுக்கு 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. x² / a² + y² / b² = 1ன்னு இருக்குது. x² / b² + y² / a = 1ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே கைஸ், என்சிஆர்டியை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நான் வரைஞ்சிருக்கேன். நல்லா கவனிங்க. ஒரு சில புக்கில் எப்படி இருக்கும்னா இந்த ஈக்குவேஷன் மாற்றி இருக்கும். ஓகே, அதுக்கான ரீசன் என்னென்னாக்கா, என்சிஆர்டியில் வந்து ஆக்சுவலாக இந்த எலிப்ஸில் வந்து மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் இருக்குது. கரெக்டாக, எது வந்து லாங்கர் சைடோ அதை மேஜர் ஆக்சிஸ்னு வச்சுப்போம், எது மைனர் சைடோ அதை வந்து பின்னு வச்சுக்கிறோம். ஓகே, மேஜர் ஆக்சிஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னு வச்சுப்போம், மைனர் ஆக்சிஸை பின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ வர்டிக்கல் பேரபோலாக்கும் ஹாரிசான்டல் பேரபோலாக்கும் சில புக்ஸில் வந்து வேல்யூஸ் வேறு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒன்று தான். ஓகே, எப்படின்னாக்கா என்சிஆர்டியில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கனாக்கா, இந்த பேரபோலா எடுத்துக்கோங்க, இந்த பேரபோலா எடுத்துக்கோங்க, மேஜர் ஆக்சிஸை ஏன்னு வச்சுப்பாங்க, மைனர் ஆக்சிஸை பின்னு வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த கேஸில் மேஜர் ஆக்சிஸ் ஏ தான், மைனர் ஆக்சிஸ் பி தான். ஓகே, இந்த இடத்துல ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இந்த இடத்துல வர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஓகே, ஜென்ரலாக மேஜர் ஆக்சிஸை ஏன்னு வச்சுப்பாங்க, மைனர் ஆக்சிஸை பின்னு வச்சுப்பாங்க. அப்படி வச்சு சால்வ் பண்ணுறதுனால இந்த ஈக்குவேஷன் வந்து x² / a + y² / b = 1ன்னு வரும். அண்ட் இந்த ஈக்குவேஷன் x² / b² + y² / a² = 1ன்னு வரும். ஓகே, எதுக்காகனா ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி வச்சு போட்டிருப்பாங்க. ஓகே, பட் சில புக்கில் என்ன பண்ணுவாங்க, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை ஏன்னு வச்சுப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல பிக்கு பதிலாக ஏன்னு வச்சு சால்வ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஏக்கு பதிலாக பின்னு வச்சு சால்வ் பண்ணுவாங்க. அப்படி சால்வ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வேறு மாதிரி மாறும். சரியா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. பட் என்சிஆர்டியில் லேட்டஸ்ட் ரெக்டம் ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான், 2b² / a தான் லேட்டஸ்ட் ரெக்டமோட வேல்யூ. ஓகே, அந்த சேஞ்சஸ் இருக்கும். சரியா? ஸோ நம்ம மேஜர் ஆக்சிஸை ஏ, மைனர் ஆக்சிஸை பின்னு வச்சு கன்சிடர் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். x² / a², மேஜர் ஆக்சிஸ் வந்து ஏ இருந்துச்சுனாக்கா x² / a². ஓகே, ஒருவேளை வந்து வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா மேஜர் ஆக்சிஸ்க்கு ஒயில் வந்து வந்துடும். ஓகே, y² / a² = 1. ஓகே, இந்த 2 ஃபார்முலா. அண்ட் லேட்டஸ்ட் ரெக்டமோட ஃபார்முலா வந்து 2b² a. ஓகே, 2b² / a. இதுக்கும் அது காமன் தான். சரியா?
ஸோ அந்த புக்கை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவங்க வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை மாற்றி எடுத்திருப்பாங்க. நம்ம வந்து இன் ஜென்ரல் மேஜர் ஆக்சிஸ் ஏன்னு வச்சுக்கிட்டோம், மைனர் ஆக்சிஸாக பின்னு வச்சுக்கிட்டோம். வேறு புக்கிலலாம் எப்படி அசியூம் பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கிறது ஏன்னு வச்சுப்பாங்க, ஒய் ஆக்சிஸாக இருக்கிறத பின்னு வச்சுப்பாங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் வரும். சரியா? ஸோ அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. எலிப்ஸ் ஓவர், அப்புறம் எலிப்ஸோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான் ஹைப்பர்போலா. ஓகே, இவன் வந்து பாருங்கள் ஒன்றும் இல்லை, எலிப்ஸை அப்படியே பாதியாக கட் பண்ணி திருப்பி போட்டாக்கா ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ அதுக்கு வந்து 2 ஈக்குவேஷன் இருக்குது. அதே மாதிரி ஒன்று ஹாரிசான்டலாக இருந்துச்சுனாக்கா x² டிவைடட் பை a² ஈக்குவல் மைனஸ் y² டிவைடட் பை b² ஈக்குவல் டு 1. ஓகே, ஒருவேளை வெர்டிக்கலாக இருந்துச்சுனாக்கா y² டிவைடட் பை a² மைனஸ் x² டிவைடட் பை b² ஈக்குவல் டு 1. ஓகே, நான் இதில் a அண்ட் பியோட வேல்யூ பாருங்கள். ஆரிஜினில் இருந்து ஓகே உங்களோட இந்த வேர்டெக்ஸ் வரைக்கும் போகிறது a. ஓகே, பி வேல்யூ என்னன்னாக்கா இப்போ இதுக்கு டேஞ்சன்ட் வரையும். ஓகே, ஆக்சுவலாக பி வேல்யூ எப்படி வரைவாங்கன்னா இதுக்கும் டேஞ்சன்ட் வரையும், இதுக்கும் டேஞ்சன்ட் வரையும். ஓகே, டேஞ்சன்ட்டை வரைஞ்சி இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிறது தான் பின்னு வரும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி, அந்த டிஸ்டன்ஸ் வந்து பி. ஓகே, அதே மாதிரி வேர்ட்டிக்கலுக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து ஏ. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இதுக்கும் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். ஓகே, நீங்கள் ட்ராயிங்கில் நல்லா இருந்தீங்கன்னா ப்ராப்பராக வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு ஒரு டேஞ்சன்ட்டு, இதுக்கும் ஒரு டேஞ்சன்ட்டு, இந்த டேஞ்சன்ட்டையும் ஜாயின் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் வந்து பி. சரியா? திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கர்வ். இந்த கர்வ்லாம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட் ரெக்டம்க்கு சேம் வேல்யூ தான் 2b² டிவைடட் பை a. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா யூ ஆர் ரெடி ஃபார் த எக்ஸசைஸ். ஓகே, டோன்ட் வரி. இன்றைக்கி ஏதாச்சும் உங்களுக்கு புரியலன்னா கவலைப்படாதீங்க, எக்ஸசைஸ் போடுறப்ப எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? அண்ட் பிஃபோர் எண்டிங் த வீடியோ, ஒரு வேளை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்டெகிரேஷன்லாம் நல்லா புரியுதா, ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்லை வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம். சரியா? Okay guys, with this we will end the video. Thank you so much guys and have a great day. Jai Hind.